ரசிகர்களை திடீர் சோகத்தில் ஆழ்த்திவிட்டு விடைபெற்று சென்றுள்ளார் பிரபல பாடகரும் நடிகருமான சிவகுமார் ஜெயபாலன். நேற்று முன்தினம் திடீர் மரணவுற்ற சிவகுமார் மற்றும் அவரின் தாயார் தமிழரசியின் இறுதி சடங்குகள் இன்று காலை 11 மணிக்கு ஸ்லாங்கூர் கில்லான் தாமாஸ்ரீ செந்தோசா ஜெயாவில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் நடைபெற்றன. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், கலை உலகினர், ரசிகர்கள் என திரளானோர் வந்து சிவகுமாருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அனைவரிடமும் சிரித்து பழகக்கூடியவரான சிவகுமாரின் மறைவை பலராலும் இன்னும் நம்ப முடியாமல் இருப்பதை இறுதி சடங்கில் காண முடிந்தது. இறுதி சடங்கு முடிந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட இருவரின் உடல்களும் பிற்பகல் 2 மணிக்கு சிம்பாங் லிமா இடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டன. 48 வயது சிவகுமார் 76 வயது அவரின் தாயாருடன் கொலலும்பூர் சிராஸ் தாமாண்டேசா புத்தாலிங் அடுக்குமாடி குடியிருப்பில் முன்னதாக இறந்து கிடந்தார். இருவரும் 11வது மாடியில் இருந்து குதித்திருப்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக சிராஸ் போலீஸ் கூறியது. அம்மரணத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இருப்பதாக இதுவரை ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெறும் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2006 எஸ்த்ரோ பாடல் திறன் போட்டியின் மூலம் கலைத்துறைக்கு அறிமுகமான சிவகுமார் தனது திறமையால் குறுகிய காலகட்டத்திலேயே மக்கள் மனதில் இடம் பிடித்தார். இந்நிலையில் இவரின் திடீர் மரணம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.